ஹலோ ஹலோ சி இப்போது நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னைக்கு பக்கத்தில் திருவள்ளூரில் வந்து ஒரு பெரிய ரயில் ஆக்சிடெண்ட் என்ன அப்படின்னா ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் as well as ஒரு குட்ஸ் ட்ரெயின் கிளாஷ் ஆகிடுச்சு. ரொம்ப பெரிய டெத் எதுவும் இல்லை, பட் ஒரு மாதிரி ரொம்ப மயிரிழையில் தப்பிச்ச மாதிரி தான், ரொம்ப டெத் இல்லாமல் இருக்குது. பட் ஸ்டில் ஆக்சிடென்ட்டு தான். பட் இது இன்னும் கொஞ்சம் எஸ்கலேட் ஆகிருந்தால் வேறு மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். பட் இப்போ கவர்மெண்ட் வந்து அந்த மெஷர்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ என்ஐஏ கூட இன்றைக்கி வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத டீம் போட்டிருக்காங்க. அந்த டீம் வந்து அதை ஸ்டடி பண்ணி என்ன ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் சைடில் இருந்து. ரைட், ஃபைன், ஓகே. இப்போ வந்து இந்த டீம் என்ன ஸ்டடி பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஓவராலாக ஸ்ட்ரக்சரலாக இங்கே என்ன பிரச்சனை, இந்த ரயில் ஆக்சிடெண்ட்ஸ் அதுவும் இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் ரிப்பீட்டடாக கல்கட்டா, வெஸ்ட் பெங்காலில், பலசூர் நிறைய ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் வந்து இது ஆக்சுவலாக இந்த டைமென்ஷனில் எனக்கு தெரிஞ்சு இன்னும் யாருமே பேசவே இல்லை. மேபி நம்ம தான் ஃபஸ்ட்டு இந்த டைமென்ஷனில் பேசுகிறோன்னு நான் நினைக்கிறேன், நான் பார்த்த வரைக்குமே. பட் இந்த டைமென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் நம்ம வந்து ஒரு ஃபியூச்சர் சிவில் சர்வெண்ட்டாக, பியூரோக்ராட்டாக இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இது வந்து உங்களுக்கான இம்ப்ளிகேஷன். நீங்கள் நாளைக்கு பியூரோக்ராட் ஆகணும், எக்ஸாம் எழுத போகிறீங்க, சர்வீஸ் வாங்க போகிறீங்கன்றப்போ உங்களுக்கு இதனோட புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரைட், ஃபைன். சி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி ஐஆர்எம்எஸ் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு சர்வீஸ் கொண்டு வந்தாங்க. இந்தியன் ரயில்வே மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அந்த ஐஆர்எம்எஸ் கொண்டு வந்தப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், இன்ஜினியரிங் as well as காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி அப்படின்னு சொல்லி ஒரு 4 இது தனியாக பிரிச்சுட்டு இவங்கெல்லாம் ஐஆர்எம்எஸ், அதாவது சிவில் சர்வீசஸில், அதாவது யூபிஎஸ்சியில் 2 இருக்கும். ஒன்று இன்ஜினியரிங் சர்வீசஸ் மூலமாக டெக்னிக்கல் பீப்புள் வருவாங்க, அப்புறம் சிவில் சர்வீசஸ் மூலமாக பார்த்திங்கன்னா ஐஆர்பிஎஸ், ஐஆர்ஏஎஸ், ஐஆர்டிஎஸ் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரயில்வே ரிலேட்டட் சர்வீசஸ் இருந்தது. ஐஆர்பிஎஃப், ரயில்வே புல் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் ஆஸ் வெல். ரைட், ஃபைன். இப்போ என்ன பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து இல்லை, இது மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி படித்தவர் வந்து ரயில்வேல டெக்னிக்கல் ஜாப் எப்படி பார்க்க முடியும், அதனால் நாங்கள் ரயில்வே மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்னு தனியாக ஒன்று கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தால் அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு 4 ஆப்ஷனல் ஃபிக்ஸ் பண்ணி வச்சாங்க. பட் இதை வச்சதுலேருந்து என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, 2 விஷயம். யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் கொஞ்சம் போஸ்ட் குறைஞ்சிது. ஃபஸ்ட்டு நார்மலாக யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸில் தான் ஐஆர்பிஎஸ், ஐஆர்ஏஎஸ் இதெல்லாம் வரும், ப்ளஸ் இன்ஜினியரிங் சர்வீசஸ் இன்னொரு தனியாக டெக்னிக்கல் சர்வீசஸ் அங்கே குறைச்சிட்டு இங்கே ஐஆர்எம்எஸ்சில் கொண்டு வந்தாங்க. நான் எக்ஸாக்டாக சில நம்பர்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ தான் இன்னும் கிளியராகவே புரியும். அதாவது 2022 150 வேக்கன்சிஸ் ஐஆர்எம்எஸ் மூலமாக ஃபில் பண்ணணும்னு சொல்லி இவங்க அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 150ல் 130 பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 130 பேரில் 40 பேர் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மீதி பேரெல்லாம் வந்து யூஓஎல், எக்ஸ்ட்ராடினரி லீவ் போட்டு போயிருக்காங்க. ஜென்ரலாக எக்ஸ்ட்ராடினரி லீவ் அப்படின்னா என்னென்னாக்கா, லீவ் வித்தவுட் பே, அதாவது வேலைக்கும் வரல, சம்பளமும் வேணாம், ஆனால் வேலை மட்டும் இருக்கும் அப்படிங்கிறது தான் யூஓஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. போட்டு போயிட்டாங்க. ஜென்ரலாக இந்த மாதிரி யூஓஎல் போடுறதுக்கான ரீசன் என்னென்னாக்கா, வேறு எக்ஸாம்ஸ் அடுத்து வேறு ட்ரை பண்ணுறதுக்காக, மேபி சிவில் சர்வீசஸ்லேயே இன்னும் வேறு, ஏன்னா இப்போ இது சிவில் சர்வீஸ்லேருந்து தூக்கிட்டாங்க இல்லையா. ஒருவேளை சிவில் சர்வீசஸ்லேயே இருந்திருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய பேர் 150 பேரில் வந்து கிட்டத்தட்ட 90 பேர் வரலன்றதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. பட் ஏன்னா இது சிவில் சர்வீசஸ் விட்டு வெளியில் தூக்கிட்டதுனால இதனோட கரியர் க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியலை. அண்டு சிவில் சர்வீஸில் இருக்கிற அந்த சாம் இதில் இல்லை அப்படிங்கிறதுனாலே நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணலை. அவங்க வந்து அடுத்து அட்டென்ட் கொடுக்குறக்காக ஈஓஎல் போட்டு போயிருக்காங்க. அதை விட இன்னொரு காமெடி என்னன்னா, அதுக்கு அடுத்த வருஷம் 2023 எகெயின் 150 வேக்கன்சின்னு சொன்னாங்க. 84 பேர் தான் செலக்ட் ஆனாங்க. அந்த 84 பேர்லையும் திருப்பி ஒரு 30 பேர் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மீதி ஒரு 54 சில்லற பேர் வரவே இல்லை, அவங்களும் யூஓஎல் போட்டு போயிருக்காங்க. ஸோ பேசிக்காக இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி ஒரு டிஃபைன்டு கரியர் க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸோட, ஒரு நல்ல சார்ம் அண்ட் அட்ராக்ஷன் பாயிண்ட்டோட சிவில் சர்வீசஸில் இந்த சர்வீசஸ், ரயில்வே சர்வீசஸ் இருக்கிற வரைக்கும் அதுக்கான டேலண்ட் அட்ராக்ஷன் நல்லா இருந்தது. பட் இவங்க என்ன பண்ணாங்க, ஐஆர்எம்எஸ்ன்னு தனியாக கொண்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் டேலண்ட் ஃபோர்ஸை உள்ளே எடுக்கலாம்னு நினச்சாங்க. பட் அது ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா இங்கே இருக்கும்போது தான் நிறைய நல்ல டேலண்ட் கிடச்சிது. எப்போது சிவில் சர்வீசஸ் எக்ஸாமுக்குள்ளே, அதாவது இப்போ நம்ம யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்குள்ளே இந்த ஐஆர்பிஎஸ், ஐஆர்ஏஎஸ் இதெல்லாம் இருந்தப்போ தான் இன்னும் டேலண்ட் அட்ராக்ஷன் இது அண்ட் சர்வைவபிலிட்டி, அதாவது அங்கே ரிட்டென்ஷன் ரேட் நல்லா இருந்தது. ஆனால் இப்போ ஐஆர்எம்எஸ்ன்னு தூக்கினப்போ ரிட்டென்ஷன் ரேட்டும் ரொம்ப புவராக ஆகிட்டுருக்கு. அதனால் இப்போ ரீசெண்டில் என்ன பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டு, சரி நம்ம வந்து பழைய மாதிரி
சிவில் சர்வீசஸ்லேயே கொண்டு போயிடலாம், நம்ம தனியாக ஐஆர்எம்எஸ்லாம் எதுவும் கண்டக்ட் பண்ண முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, இப்போ வந்து ஷார்ட்டேஜ் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் எஸ்பெஷலி நிறைய வந்துருச்சு. ஏன்னா இப்போது இது ஒரு சைக்கிள், எவரி 2 இயர்ஸ் அந்த ட்ரைனிங் ப்ரொபேஷன் முடிச்சு அடுத்தடுத்து ஃப்ரெஷ் ஆஃபீஸர்ஸ் உள்ளே வருவாங்க, அடுத்து ரிட்டையர்மெண்ட் போயிட்டுருக்கும். இது ஒரு சைக்கிள் போயிட்டே இருக்கும். இப்போ இந்த லாஸ்ட்டு 3-4 இயர்ஸில் என்ன ஆச்சுன்னா, அந்த சப்ளை செயினே ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகிடுச்சு. அதனால இப்போ ரயில்வேஸ்க்குமே என்னென்னா ரொம்ப மேன் பவர் ஷார்ட் ஆகுதுன்ட்டு ரிட்டையர்டு ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒரு டிசம்பர் 2026 வரைக்கும் அப்படின்னு சொல்லி உள்ளே எடுத்திருக்காங்க. அவங்கள வந்து அங்கங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரயில்வேயில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. அண்ட் இந்த பிரச்சனையை யாரும் பெருசாக பேசவே மாட்டேங்கிறாங்க. அண்ட் டெஃபினட்டாக நான் சொல்கிறேங்க, இந்த மேன் பவர் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் ஆஃபீஸர்ஸ்னாலும் சரி இல்லை சபார்டினேட் ஸ்டாஃப்னாலும் சரி, 2 சைடுமே மேன் பவர் ரெக்யர்மெண்ட் இஸ் ஹெவி for an organization like Indian Railways, which is the largest in Asia, if I am right, as per the data, right? Fine. இப்போது எதுக்காக இந்த மேன் பவர் பேஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு ஆள் பார்க்க வேண்டிய வேலை இப்போ 10 பேரோட வேலை வந்து ஒரு ஆள் மேலே விழுந்துருச்சு. ஒரு ஆள் வேலை தான் பார்க்க முடியும். நம்மலாம் ஹியூமன் பீயிங் தான், வி ஹேவ் அவர் ஓன் பயாலஜிக்கல் லிமிட்டேஷன்ஸ் ஆல்சோ, இல்லைங்களா? ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மேன் பவரை கட் பண்ணிவிட்டு அது ஆஃபீஸர்ஸாக இருக்கலாம் இல்லை சேஃப்டி ஆஃபீஸர்ஸ். இன்ஃபேக்ட் ஒரு 1.5 lakh சேஃப்டி போஸ்ட் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது, ரயில்வேல ரெக்ரூட்மெண்ட்டே நடக்கலைன்னு நான் ஒரு ரிப்போர்ட்டும் படித்தேன். இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ரயில்வேஸ் மாதிரி சர்வீசஸ்லாம் இப்போ நீங்கள் இன்ஜின் டிரைவர்ஸ், மற்ற டிராஃபிக் சிக்னல் பீப்புள் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நைட் அண்ட் டே ஓவர்லோட் ஆகி வேலை பார்க்கும்போது டெஃபினட்டாக அஸ் அ ஹியூமன் பீயிங்காக அங்கே எரர் நடந்துடும். அதை வந்து அவங்களையும் ப்ளேம் பண்ணவே முடியாது, ஏன்னா தே ஆர் ஓவர் ஸ்ட்ரெஸ்டு. அப்படி இருக்கும்போது இந்த கவர்மெண்ட் கொண்டு வரணும்னு நினச்ச சில ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸுமே இந்த மாதிரி ரிப்பீட்டட் ரயில்வே ஆக்சிடென்ட்ஸ்க்கு ஒரு மேஜர் ரீசன் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் அது நிறைய பேர் பேசவே மாட்டேங்கிறாங்க, ஏன்னு தெரில. பட் டெஃபினட்டாக ஐ வாண்டட் டு ஸ்பீக் திஸ், ரைட்? அண்ட் ரயில்வேஸ் மாதிரி ஆர்கனைசேஷனில் டெஃபினட்டாக அந்த மேன் பவர் ரெக்யர்மெண்ட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய கம்பல்ஷன் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது, ஃபஸ்ட் திங். செகண்ட் திங் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து அஸ் அ யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் ஆஸ்பிரண்ட்டாக ஒரு விஷயம் இப்போ கிளியராக புரியும். என்னென்னா, எத்தனை சர்வீசஸ் எவ்வளோ சம்பளம் எப்படி இருந்தாலும் அந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமுக்கு மூலமாக போகிறதுல ஒரு சார்ம், ஒரு அட்ராக்ஷன், ஒரு டிஃபைன்டு கரியர் க்ரோத் ப்ராஸ்பெக்ட்னு ஒன்று இருக்குது, இல்லைங்களா? அது வந்து வெளியில் இல்லை. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னதான். இங்கே இருக்கிற ஐஆர்பிஎஸ், ஐஆர்ஏஎஸ் இதெல்லாம் தூக்கிட்டு போய் ஐஆர்எம்எஸ் போட்டாங்க. ஆனால் ஐஆர்எம்எஸ் போட்டால் யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அதே சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அந்த பேட்டர்னுக்குள்ளே இருந்தால் நிறைய பேர் ரிட்டைன் ஆகிருப்பாங்க. ஸோ த பாயிண்ட் ஆஃப் தட் இஸ் த சார்ம் ஆஃப் இந்தியன் சிவில் சர்வீசஸ், ரைட்? ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, சிவில் சர்வீசஸ் ஆஸ்பிரண்ட்டாக இதில் உள்ள கரியர் குரோத் அப்படிங்கிறது வேறு லெவல். இதுக்கு இந்த ஐஆர்எம்எஸ் தான் ப்ரூஃப். ஏன்னா அது வெளியில் எடுத்துட்டால் அதுக்கு மதிக்கவே ஆளே இல்லை. ஸோ அது ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அதன் இடத்துல இருந்தால் தான் அதுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி இந்த பரமசிவன் கழுத்தில் இந்த பாம்பு சிரிக்குதுங்கிற மாதிரி அந்த ரயில்வே லைக் ஐஆர்பிஎஸ், ஐஆர்ஏஎஸ்லாம் சிவில் சர்வீசஸ்குள்ளே இருக்கும்போது தான் அதுக்கான வெயிட்டு, அதுக்கான கெத்து அப்படிங்கிறது. ஆனால் அதே சர்வீசஸை சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் விட்டு வெளியில் தூக்கிட்டாக்க மதிப்பே இல்லை, யாரும் மதிக்கவும் மாட்டேங்கிறாங்க, யாரும் எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் எடுத்த இந்த டெசிஷன், அதாவது திருப்பி சிவில் சர்வீசஸ்குள்ளே கொண்டு வரணும்னு எடுத்த டெசிஷன் வந்து ஒரு வகையில் நமக்கு அஸ் அ ஃபியூச்சர் சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்டாக என்ன யூஸ்னால், நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் ஒன் திங். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னாக்கா, இது சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் மூலமாக போகிறதுனால நமக்கு வந்து கரியர் க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ், டிஃபைன்டு கரியர் க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸுங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் டெஃபினட்டாக சிவில் சர்வீசஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு கெத்து எப்போவுமே இருக்கும். அது வந்து மாறவே மாறாது, இது அழிக்கவும் முடியாது எனக்கு தெரிஞ்சு, ரைட்? திருப்பி இந்த ஐஆர்எம்எஸ் அப்படிங்கிறது பேக் இன் டு த யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம். அண்ட் ரயில்வேஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷனாக டெஃபினட்டாக மேன் பவர் வந்து ட்ராஸ்டிக்காக ரெடியூஸ் பண்ணுறது கரெக்டே கிடையாது. ஏன்னா ரீசெண்டில் நிறைய ரயில்வே சர்வீசஸ், நிறைய ட்ரெயின்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்போது மேன் பவரும் நேச்சுரலாக இன்க்ரீஸ் ஆகிறது தான் லாஜிக்கலி கரெக்டாக இருக்கும். அண்ட் மேன் பவர் குறைக்கிறது, ரொம்ப ட்ராஸ்டிக்காக இது பண்ணுறதுங்கிறது இந்த மாதிரி ரிப்பீட்டட் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் விச் மெனி பீப்புள் ஆர் reluctant to speak, right? Wish you all the very best. Thank you. நான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாமல் சார் கிட்ட தான் வந்து ஃபுல்லாகவே கற்றுக்கிட்டது. அவங்க வந்து கரெக்ட் பண்ணி இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணும்போது எனக்கு பேசிக் ஐடியா ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து உள்ளே வந்தது. ஏன்னா அது ரொம்ப முக்கியம், பேசிக்ஸ் வந்து கரெக்டான இடத்துல கரெக்டாக படிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ அந்த வகையில் எனக்கு
பேசிக்ஸ் வந்து இங்கே வந்து ரொம்ப நல்லா கற்றுக்குது சார். உங்களோட பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்கோர் எவ்வளோ? ஐ ஃபர்காட். நீ சொன்னீங்க பட் ஐ 286. ஓ கிரேட். தெரியலையே, தெரிஞ்சால் ப்ரொமோட் பண்ணியிருக்கலாமே. இல்லை எனக்கு ஞாபகமே இல்லை, உங்கள் ஸ்கோர் ஞாபகம் இல்லை. 286ங்கிறது ரொம்ப சூப்பர் ஸ்கோரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கோர்ஸ். 286ங்கிறது ரியலி குட் ஸ்கோர் இல்லையா?